வாழ்க வளமுடன். நான் வந்து மோமோஸ் செய்ய போகிறேன். நேபாளி டிஷ்ஷு. அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவுன்னு செய்யலாம். என்கிட்ட இப்போ கோதுமை மாவு இல்லை, மைதா மாவில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். எப்போயாவது ஒரு தடவை திங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கப்பு மைதா மாவு, 1/4 ஸ்பூனு உப்பு, எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் போதும். இது வந்து மாவு பிசைகிறதுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையணும். நம்ம அதுக்கு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு பூரணம் வெஜிடபிள்ஸில் வந்து கோஸு துருவி வச்சுருக்கேன். பாதி கோஸு நான் 1 கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன். கேரட்டு 1 கப்பு எடுத்துருக்கேன், துருவி வச்சுருக்கேன். ஒரு துணுக்கு இஞ்சி, 2 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நான் வந்து இதில் வந்து நல்லா செருவாக அரிஞ்சு இதில் போட்டுட்டேன். பச்சை மிளகாய் இதுக்கு போகிறதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் வச்சுருக்கேன் 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி நான் வீட்டில் நுணுக்குனது 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுக்கு நான் அந்த பூரணத்துக்கு இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிடும். அது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம வந்து இது வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். தண்ணியில், எண்ணெய்லாம் வேண்டாம். நல்ல மாவு வந்து நீங்கள் நல்லா அழுத்துனீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் உருட்டுறதுக்கெல்லாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் வானல் வச்சிடலாம். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் இடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இடித்து தான் போட்டுக்கிட்டேன் 2 பச்சை மிளகாய். நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கிறதுனாலும் போட்டுங்க. நான் பசங்க சாப்பிட்றதுனால நான் இடித்து போட்டுட்டேன். இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காயட்டும். 1/2 ஸ்பூனு ஜீரகம் போடுறேன். அடுத்தது அந்த இஞ்சி பூண்டு போடுறேன். இதுக்கு வெங்காயம்லாம் வேண்டாம். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கோஸு அள்ளி போட்டுக்கலாம். கேரட்டெல்லாம் நல்லா வதங்கணும். பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க எல்லாம் வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரெடி ஆகிடுச்சு பூரணம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி பானில் தண்ணி வச்சுருங்க. இட்லி பானில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நான் வச்சு இங்கே பாருங்க சாஃப்டாக ஆகிடுச்சு நல்லா. இங்கே பாருங்க சாஃப்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம உருட்ட போகிறோம். இது மாதிரி சின்னதாக பால் எடுத்துங்க. மாவு போட்டுக்கலாம், எவ்வளோ மாவு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம
இந்த பாருங்க இந்த அளவுக்கு உருட்டிக்கிங்க நல்லா. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். அதுக்கு ரொம்ப மெலிசா வேண்டாம், மொத்தமாகவும் வேணாம் மெலிசாவும் வேண்டாம், கொஞ்சம் திட்டமாக நம்ம சப்பாத்தி அளவுக்கு இது மாதிரி ஒரு இந்த சைஸுக்கு நீங்கள் ஒரு டப்பா இல்லைன்னா மூடி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க இது மாதிரி நீங்கள் பெருசாக உருட்டி இது மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வேலை ஆகும். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் அகலமான கொஞ்சம் வாய் பெருசாக உள்ளதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாருங்க இது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கார்னர் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க இப்படி சுருக்கி சுருக்கி அப்படியே செய்ய வேண்டியதான் நம்ம. இந்த பாருங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம இந்த மேலே இருக்கிற மாவு வந்து இப்படி பிச்சிடலாம். பிச்சுட்டு அது பிரியாமல் இருக்கிறதுக்கு அப்படியே ஒரு மூட்டையில் அப்படியே சுருட்டி இப்படி விடுவோம் பாருங்க. அதுமாரி இப்படி விட்டுக்குங்க. அது அப்படியே நம்ம வந்து இட்லி பானையில் தான் வைக்க வேண்டியதான். அதுமாரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த இட்லி பானையில் ஆவியில் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் பாருங்க. இதே வந்து நம்ம வந்து வேற மாடலையும் மடிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி மடிக்கணும்னு. நான் இன்னொரு மாடல் உங்களுக்கு எப்படி அந்த கொழுக்கட்டை செய்கிறோம் பாருங்க, அது மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்க இப்படி மூடிக்கிட்டு இங்கே பாருங்க இந்த கார்னரையும் இப்படி இந்த ஈரமாவில் அது அப்படியே ஒட்டிக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு அழகா. இஞ்சி எடுத்துட்டு தண்ணி கொதிக்குது, இதில் வச்சிடலாம் நம்ம. இது வந்து 1 நிமிஷம் இன்னும் 1.5 நிமிஷம் வெந்தால் போதும். மூடிடலாம். இஞ்சி எடுத்துட்டு தண்ணி கொதிக்குது, இதில் வச்சிடலாம் நம்ம. இது வந்து 1 நிமிஷம் இன்னும் 1.5 நிமிஷம் வெந்தால் போதும். மூடிடலாம். இதை பாருங்க இந்த மூமு வந்து வெந்துருச்சு நல்லா. இந்த இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்படி தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துருங்க. இது நல்லா ஆறணும். நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம், இப்படி கொட்டிடலாம். இங்கே பாருங்க மூமு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இந்த மூமு கூட தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம்.